பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி கூப்பிட்டீங்களா? அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாமா? நான் கூப்பிட்டது ஏண்டிய. ஏண்டி நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவனை துரத்த வேண்டியதானே? ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பல உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலர் கலரா அப்பளம் பொரிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வர சுட்டுருக்கு. மாப்பிள அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாரடா. வீட்டை சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அதை நம்பி நீ ஏமாறாத. நீ போ மாப்பிள. ஆமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யாரு? எனக்கு? ஆமா, அத்தை சுடும்போது நான் பார்த்தனே. யாரு கதவை திறந்து விட்டது? நான் தான் மாமா. சுத்தம்மா. ஏண்டா பொண்டாட்டி கிட்ட போனது போரி போத்துட்டு கப்புன்னு படுத்துக்குவீங்களா? நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா? ஆமா, நீங்க பேசி முடிவு பண்ணுங்க. நான் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க. நான் அதுக்கு தான் சொல்றது. டேய் பாத்தியா, இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டு புடுடா. மச்சான் அரிசி என்ன வேலை வைக்குது? இருக்கா, குழம்பு ஓடிடும், குழி பறிச்சுக்கிறேன். ஊத்து, சட்டியோட தூக்கி ஊத்துறேன். மாமா, அரிசி பிரியாணி அரிசியா? இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் மச்சான் அடிச்சீங்க? விரதம். தண்ணி விடுறி. அத்தை சுட்ட வடை. அடடா, என்ன பிரமாதம் தெரியுமா? அத்தை ஏன் அடிச்சீங்க? இது வேண்டுதல். தண்ணி குடுறி. அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? டேய், அது ஊர்காடா. டேய் நிறுத்துறா. இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா, நான் சாப்பிடறதில்ல. சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடுறது? இவன் வீட்டுல பொண்ணு கட்டாதுன்னு சொல்லடா. என்ன எடுக்கிற? வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடுறா. அப்படின்னு அதை முதல்ல செஞ்சிருக்கணும். பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான்னு? நம்ம இருக்கிறோமேன்னு இலைய விட்டுட்டு போறோம். இல்லைன்னா அதையும் தின்றுப்போம். ஓ மச்சான் என்ன பாக்குறான்? அதுலயே படுக்க போறானா? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா, பாயாசம் ஊத்திக்க முடியல. அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு. கைய கழுவுடா.